எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வாரம் போட ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஆர்வம் காட்டி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு சில பங்குகள் பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் பார்த்தது மாதத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையும் நான் எதிர்பார்த்தனோ அது ஒரு வாரத்தில் அடைஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக எப்போதும் போல் ஒரு 5 ஸ்விங் ஸ்டாக்ஸ், போனஸாக ஒரு அடிஷ்னல் ஸ்விங் ஸ்டாக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரம் நான் ஜூனுக்காக ஒரு 10 பங்குகள் ரேடரில் இருக்குன்னு சொன்னேன். அதில் பிடிசி இந்தியா மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக போயிருக்கு. மற்றபடி ஆக்சிஸ் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதே பிளேஸில் இருக்குது. ஆனால் இண்டஸ் டவர்ஸ், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் இப்போ புது மூமெண்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. அசோக் லேலண்ட் 3% மேலே போயிருக்கு. எம்என்எம் 4%. முக்கியமாக மோத்திலால் ஒஸ்வாலும் நிப்பானும் பார்த்தீங்கன்னா 7%, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன பர்சன்டேஜ் பொதுவாக மினிமம் என்ன எதிர்பார்ப்போமோ ஒரு மாதத்தில் அது ஒரே வாரத்திலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் படி பார்த்தா 60 பாயிண்ட்டுக்கும் மேலே மோத்திலால் ஒஸ்வால் மேலே போயிருக்கு. நிப்பான் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக 300-400 பாயிண்ட்டுக்கும் மேலே போயிருக்கு. இந்த வாரம் நம்ம கொரிய ரெகுலராக ப்ராசஸ் பண்ணப்போ 38 கம்பெனிகள் லிஸ்ட் ஆச்சு. அதில் எனக்கு ஃபில்டர் பண்ணது யூடிஐ ஏஎம்சி ஃபர்ஸ்ட். இப்போ நிப்பான் ஏஎம்சி மாதிரியே யூடிஐ ஏஎம்சியும் ரொம்ப பெரிய நிறுவனம். இதுதான் இந்தியாவில் ஏஎம்சி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு ஏயுஎம்மாக ஸ்டார்ட் பண்ணதில் முன்னோடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% கீழே விழுந்து 1220 சொச்சத்தில் கிடைக்குது. பி ரேஷியோ, பெக் ரேஷியோ எல்லாமே ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடுக்கு நிச்சயமாக ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தாலும் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்க்குறது ரொம்ப முக்கியம். யூடிஐயோட டெக்னிக்கல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்லேருந்து ரெக்கவர் ஆகி கோல்டன் கிராஸை ஃபார்ம் பண்ணி கோல்டன் கிராஸை பியர்ஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கப் வித் ஹேண்டில் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல பவுன்ஸ் கிடைச்சி நல்ல ஸ்விங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சக்தி பம்ப்ஸ் பற்றி முன்னாடியே நம்ம ஒரு கேட்டகரியில் பார்த்துருக்கோம். இது இப்போ 33% கீழே விழுந்து 940க்கும் கீழே கிடைக்குது. ஆனாலும் இதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட பாதிக்கும் மேலே. பெக் ரேஷியோ ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. மற்றபடி எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்க்ளைமர், நான் இதில் ஆல்ரெடி ஃப்ரைடே அன்னைக்கு இதோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கணிப்புப்படி இது நிச்சயமாக இப்போலேருந்து ஒரு 1 or 2 monthஸில் இதோட 52 வீக் ஹையை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் டிஸ்க்ளோஷர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ அவசரப்பட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதோட டெக்னிக்கல் சார்ட்டை எடுத்து பார்த்தப்ப எனக்கு ஒரு சரியான பேட்டர்ன் தெரிஞ்சது. இதை தான் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்கியூ ஆகி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம், ட்ரையாங்கிள் தான் முக்கோணம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி நல்லா ஒரு வால்யூம் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த பங்கு நிச்சயமாக மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதனால் இப்படி நடக்குதுன்னா, ஒரு ஆல் டைம் ஹை அல்லது 52 வீக் ஹைக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பங்கு தொடர்ந்து கொஞ்சம் சரிஞ்சு வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை விரிவாக்கிக்கிட்டே ஒரு சரியான இடத்துல வரும்போது, அதாவது முக்கோணத்தோட ஒரு முக்கியமான கோணத்தில் வரும்போது அது பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது அது திரும்ப அதோட ஆல் டைம் ஹை அல்லது 52 வீக் ஹையை நோக்கி மேலே போகும். இது சாதாரணமாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம பொதுவாக கவனிக்கிறது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே எனக்கு நிச்சயமாக இது மேலே போகும்னு தோணுதால தான் நான் இதை வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை பற்றி நல்லா கற்றுக்குங்க. ஒரு 2-3 பேட்டர்ன் நீங்கள் பார்த்தாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். யூடிஐ மாதிரியே எனக்கு அதிகமாக ஆர்வத்தை தூண்டுற ஒரு ஏஎம்சி பார்த்திங்கன்னா நிப்பான் லைஃப் இந்தியா.
இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750க்கும் கீழே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஃப்ரைடே மட்டுமே நிறைய வந்து ஒரு வால்யூமோட மேலே போச்சு. இருந்தாலும் இதோட பி ரேஷியோ கொஞ்சம் அதிகம் தான், பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இப்போ உள்ள மொமெண்டம் அப்படியே இருந்ததுன்னா இது இதோட 52 வீக் ஹை ஆனால் 816 உடச்சிட்டு மேலே போய் புது 52 வீக் ஹையை வந்து செட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸில் ரொம்ப சாலிடாக query பில்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸும் ரொம்ப கம்பைன் பண்ணால் நம்மளால் இந்த கான்ஃபிடென்ஸோட சொல்ல முடியும். இந்த சார்ட்டை பாருங்கள், இது கப் அண்ட் ஹேண்டில், கப் வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வால்யூமோட மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மேலே போயிட்டுருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், வாங்கவும் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கப் அண்ட் ஹேண்டில், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து நான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி இப்போ மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கூட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியோட கம்மி, 20க்கும் கம்மி, பெக் ரேஷியோ 0.58 தான். அப்புறம் முக்கியமாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கவனிக்கணும், எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு ரீசன்னால் விற்க ஆரம்பித்தா இது கீழே போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்டி ஃபுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 400 ரூபாய்க்கும் மேலே இருந்தது, கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கும் மேலே போய் இப்போ 477 இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை தொடர்றதுக்கு வெறும் 6-7 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது நிச்சயமாக புது 52 வீக் ஹையை செட் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நான் பேசவே தேவையில்லை, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரைஸ் எக்ஸ்போர்ட்டராக இந்த கம்பெனி உருவாகிட்டுருக்கு. மார்க்கெட் கேப்பும் மற்ற ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தர கம்பெனிகளோட ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதுதான் இதோட பலம். போனஸ் ஸ்டாக் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது நேஷ்னல் அலுமினியம். எப்படி பார்த்தாலும் ஃபண்டமெண்டலி சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ, பெக் ரேஷியோ படி ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே பட்டாஸ் கலப்பிட்டுருக்கு. டிவிடெண்டும் கிடைக்குது, வேறு என்ன வேணும். ஸோ இது வந்து ஸ்விங் மட்டும் கிடையாது, லாங் டேர்முக்கும் வந்து சரியான ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காக நான் இதை பார்க்குறேன். அதனால தான் வந்து இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால இதை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த 6 பங்குகளும் அடுத்த வாரம் பட்டாஸ் கலப்புன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இதில் பாதி பட்டாஸ் கலப்புனாலே போதும், நமக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்டிலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு, அது மண்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே எதுவும் வாங்க மாட்டேன். இந்த 5-6 பங்குகளோட சார்ட்டு பார்ப்பேன், வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஆர்எஸ்ஐ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் டெசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மண்டே வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணுற பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வர்ற வரைக்கும், அதாவது அதிகமாக பார்த்திங்கன்னா 7-20% வரைக்கும் ப்ராஃபிட் வந்தால் அது சூப்பரான ஸ்விங் ட்ரேட். சமயத்தில் அந்த அளவுக்கு வராது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 4-5% வந்தாலே ஒரு வாரத்தில் வந்தால் அது மிகப்பெரிய லாபம் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்தால் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து செலவு பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு வந்து 15 நிமிஷம் தான். வீக்கெண்டில் ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா வாரத்துக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 4 மணி நேரம் கூட கிடையாது. அதில் நம்மளால் நல்லாவும் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியுது, ட்ரேட் பண்ணவும் முடியுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.